கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மெய்க்குந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோக மன்னா, விசுவாசமே உன் கேடகம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி எதிரிடத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு பாதுகாப்பின் கேடகம் நமக்கு வேணும். அந்த கேடகம் இருந்தால் தான் பிசாசு எய்கிற எல்லா பிரச்சனையிலேருந்து நம்ம பாதுகாக்க முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் கேடகமாக விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் வாசித்து பாருங்கள், எபேசியர் 6வது அதிகாரம் 16ஆம் வசனம். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக அன்றைன் பண்ணணும், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள். அப்போ என்ன அர்த்தம்? பிசாசு உங்களை பார்த்து உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, உங்களுடைய நன்மைக்கு விரோதமாக அக்கினி ஆஸ்திரங்களை பொல்லாத காரியங்களை எய்துகிட்டே இருப்பான். ஒரே ஒரு விசுவாசம், எத்தனை 1000 கோடி பிசாசு எய்தாலும் அது என்ன சேதப்படுத்தாது என்கிற விசுவாசம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பிசாசால் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. என் அன்பு தேவ சனமே, இன்னைக்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. பிசாசு பிரச்சனைகளை கொண்டு வந்துக்கிட்டே தான் இருப்பான். அவனுடைய நோக்கம் பிசாசு நம்ம கேடகத்தை பிடிச்சிட்டு பிசாசை ஜெயிக்கணும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி விசுவாசம் மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில் கேடகம். கர்த்தர் தான் உங்களுடைய கேடகம். அபிராமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறான். ஆதியாகமம் 15:1 வாசித்து பாருங்க. கர்த்தர் அபிராமுக்கு தரிசனமாகி, நான் உனக்கு மகா பெரிய பலனும் நான் உனக்கு கேடகமாயிருப்பேன். இப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் விசுவாசத்தை கேடகமாக கொடுத்துருக்கிறார். அவன் ஈஸியாக பிசாசை ஜெயிச்சிடுவான். யார்கிட்டெல்லாம் விசுவாசம் அதிகமாக இருக்குதோ அவங்க பிசாசை ஜெயிச்சிடலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் விசுவாசத்தோடு தான் போக போகிற இடம் இன்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போனான். கர்த்தர் ஒன்று சொன்னார்னா அது சரியாக தான் இருக்கும். விசுவாசம். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லிட்டாருன்னா கண்ணை மூடிட்டு செய்திடணும். அதுதான் விசுவாசம். ஒரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன் விசுவாசத்தை குறித்து. ஒரு பார்வையற்ற ஒரு மனிதன் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக ரோட்டுக்கு இந்த சைடில் நிற்கிறான். ரோட்டுக்கு அந்த சைடுக்கு போகணும். இப்போ ஒருத்தர் நான் உங்களை ரோடை கிராஸ் பண்ணி விடட்டுமான்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்லுவார்? சரி, கிராஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி கையை கொடுப்பார். எப்போ அவர் கையை கொடுத்தாரோ அந்த நிமிஷத்துலேருந்து பயப்படுவாரா? அவரை ஒட்டி பைக்கு போகும், அவரை ஒட்டி கார் போகும், அவரை ஒட்டி லாரி போகும். ஒரு சதவீதம் கூட அவர் பயப்பட மாட்டார். ஏன்? அவருக்குள்ள ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை. எனக்கு கண்ணு தெரியாது, ஆனால் என்னை கூட்டிகிட்டு போகிற அந்த நபருக்கு கண்ணு தெரியும். இதுதான் கேடகம். என்னால் முடியாது, என் கூட இருக்கிற என் தேவன் சர்வ வல்லவர். அந்த சர்வ வல்லவராகிய தேவனை தவிர யாராலையும் என்னை தொட முடியாது. விசுவாசம். ஜெபிக்கலாமா? தகப்பனே, விசுவாசம் என கேடகத்தை ஒவ்வொருவருக்கு கொடுத்துள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.